ஊர்மனைக்கில் இந்த காணாமரத்தை பாருங்கள், ஊர்மனைக்கா நிற்குதா, ஊர்மனைக்கில் தெரிஞ்சு ஆள் வேலையை காட்டி நிற்கிறார். கிடக்கிற பூசாரி எல்லாம் அப்படி இதுண்டு கொண்டு பழக்க வழக்கம். எரும மாட்டு பால் காய்ச்சிக்கணும் தெரியுதா? எரும மாட்டு பால் இங்கே பாருங்க, இளந்தக்காய். நேபாளத்தில் வந்து இளந்தக்காய் அப்படி சாப்பிட்றோம். நாராயணன் வீட்டு வாசலுக்கே கஞ்சா மரம் நிற்குது. இங்கே எல்லாம் கஞ்சா, வீட்டு முத்தங்கத்தம் எல்லாம் கஞ்சா. இங்கே வீடியோ பார்க்குறவங்களுக்கு மண்டியால் போகும், உண்மையாக கஞ்சா தான். இங்கே சின்ன கண்டாம், இது வளர்ந்து இந்த பூவெல்லாம் பெருசாக வந்தால் அப்புறம் அப்படியே கையில் அப்படி அமர்த்தி இப்படி எடுத்து போட்டு யூஸ் பண்ணுறதாம் கஞ்சா. ரோட்டு கரையிலேயே கஞ்சா நிற்குது. அங்கே நான் அந்த வேலையை பாருங்கள், மம்பட்டிய சைஸை பாருங்கள், மம்பட்டியை என்ன ஒரு வாழ்க்கைடாப்பா. இந்த இதெல்லாம் தங்கினாங்க. இந்த பேக்கில் எங்கே பேக்கெல்லாம் கிடக்குது. கேட்டிய கிளி உதுவும் ஒரு கதையண்டு. இதுக்கு முன்னுக்குள்ள வீடியோவை, இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னுக்குள்ள வீடியோ பார்க்கணும். நேற்றையான சம்பவங்கள் எப்படி இருக்கண்டு. நேபாளத்தில் ஒரு அடியில் உள்ள ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் தான் நிற்கிறோம். இதுதான் நாங்கள் இரவு தங்கின வீடு. பாருங்கள், ஓலைக்கோட்டில் வீடு. இந்த ஓலைக்கோட்டில் வீடுலாம் ராத்திரி தங்கினாங்க. இங்கே கிராமத்து வாழ்க்கையையும் இங்கே கலாச்சாரத்தையும் பார்க்கணுமெண்டாக்காண்டி இங்கே வந்து தங்கினது. இந்த வீட்டை பாருங்கள், இந்த மண் சிவரும் மேலுக்கு வந்து இதால் என்னென்னு சொல்கிறது, மூங்கில் குச்சியால் சிவர் வச்சுக்கிறாங்க. உள்ளுக்கு வாங்க, உள்ளுக்கு உணவு நெட்டெல்லாம் காட்டி 3 பெட் போட்டு தந்துக்கிறாங்க. அப்படியே இங்கால மலசல கூடம், அதையும் காட்டியா மலசல கூடம். உள்ளுக்கு கொஞ்சம் வெஸ்டர்ன் ஸ்டைலில் உள்ளுக்கு செய்து வெளியில் ஒரு இயற்கையை காட்டிக்கணும். பார்த்திங்கன்னா எப்படி இருக்கண்டு எல்லா வசதியோடையும் இந்த இதெல்லாம் தங்கினாங்க. இந்த பேக்கெல்லாம் கிடக்குது. ஒளியால் விடிய சத்தியமாக இவ்வளவோ காலத்துக்கு பிறகு குருவியல்ன்ற கியாமாயா சத்தத்தோட சந்தோஷமாக ஒளிம்பினோம். வெளி வாசல்லையே இங்கே பாருங்கள், இந்த பூ மரம் எல்லாம் இங்கே பூ மரம் எல்லாம் பாருங்கள் பூத்து இருக்குது வாசல்லையே. இது இங்கே இந்த ஜம்பு மரம் வித்தியாசமாக இருக்குது. ஜம்பு மரங்கள், தோடங்கண்டுகள், இதே மாதிரி வீடுகள் நிறைய வீடுகள் இருக்குது. ஆக்கள் வந்து தங்கக்கூடிய மாதிரி அதில் அங்கே எல்லாம் ஆக்கள் வந்து தங்கக்கூடிய மாதிரி வீடு. எங்கட பழைய காலத்து லாம்பு ஞாபகம் இருக்கா? லாம்பு, இந்த லாம்பு, இந்த வேலியை காட்டுயா. இது கன பேருக்கு இப்போ ஊரில் கூட இது இருக்குது இல்லை. இந்த கள்ளி மரம் ஊரில் இருக்க தெரியல. இது அந்த நேரம் எங்களோட ஊரில் பிரபல்யமான கள்ளி. இப்படி கண்ணாடி கண்டி எது சொல்கிறது, இப்படி மடித்து போட்டு இப்படி பிச்சுக்கிற ஒரு இது மாதிரி வரும். இந்த அப்படி கண்ணாடி கள்ளி முத்தினையிலே பிடுங்கி இப்படி மடித்து போட்டு அப்புறம் இதை ஓப்பன் பண்ண இதில் கண்ணாடி மாதிரி வரும். இப்படி அங்கால பாருங்கள் வயல்வெளிகள் எவ்வளோ ஊர் மனை மாதிரியே எவ்வளோ எங்களோட ஊரில் இருந்த ஃபீலோடையே இருக்கலாம். இந்த இது ஒரு மாங்கண்டு, இதில் நிற்கிற மாங்கண்டு. அப்படியே ஜம்பு மரங்கள், தோடைகள், தேசியல். ஆள் தான் கூட்டி வந்தது. ஒரு வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வந்தால் சிங்கம் தான். குட் மார்னிங் நாராயணன், எங்கட நாராயணன். நீங்களும் நேபாளத்துக்கு வந்தீங்கன்னா நான் இவரை தான் கனெக்ட் பண்ணி விடுவேன். அப்படி ஆசை இருந்தேன்னு சொன்னால் ஆள் கொண்டு வந்து எல்லா இடமும் சுற்றி கொண்டு வந்து காட்டுவார். யூ கேன் ஹெல்ப் எனிபடியே. எஸ், எல்லா இதுக்கையும் கொண்டு காட்டுவார். அவ்வளோவுக்கு திறமான இடம். வாங்க அப்படி உள்ளுக்கு போய் பார்ப்போம். நல்லா மாமரம் எல்லாம் பூத்து போயிருக்குது. திஸ் இஸ் மேங்கோ ட்ரீ. யா, மாமரம் பூத்து போயிருக்குது. வாட் இஸ் திஸ்? ஜம்புனா. இது water apple. Water apple. Yes. Tamil name also Jambu. Yeah, Jambu naval. You said Jambuna. மலையான நேபாளத்தில் இதை சொல்கிறது அவங்க ஜம்பு காமரத்தை ஜம்புனாண்டு. நாங்கள் ஜம்பு நாவல்னு சொல்கிறாங்களே, கிட்டத்தட்ட கனெக்ட் ஆகுது. அவங்களோட மொழியோட எங்களோட மொழியும் கனெக்ட் ஆகுது. வாங்க, நிறைய கல்ச்சரல், அவங்களோட சாப்பாட்டு விதங்கள், இவங்கள்ட்ட கலப்பை, மாடு, இந்த நாங்கள் எப்படி எல்லாம் இருந்தோமோ அதே எல்லா விஷயமும் இருக்குது. வாட் இஸ் திஸ்? யூ டோன்ட் நோ?
Yes, I don't know. எங்கள் இடத்துல பனிச்சம்பரம் மாதிரி இருக்குது. பனிச்சம்பரம் கண்டு மாதிரி இருக்குது. ஆனால் என்னென்று தெரியல. பனிச்சம்பரம் மாதிரி இருக்குது. பனிச்சம்பரம் தான். பனிச்சங்காய் அந்த காய் இருக்குது. மங்குஸ்தான். Mangosteen. It's a fruit. Fruit. Yeah, we eat it. பனிச்சங்காய் தான். மங்குஸ்தான் மாட்டுக்கா பனிச்சங்காய். பனிச்சங்காய் தான். பனிச்ச Lychee. Lychee fruit. Lychee. Lychee fruit. त्यो उतो जमुनाको टैरी उतापट्टिको हो. Lychee fruit and This one is berry. This one is berry. berry. மசுக்குட்டி பழம். Yeah, I know. நாங்கள் சாப்பிட்னாங்க மசுக்குட்டி பழம் தான். Black one. மசுக்குட்டி பழம். Very sexy guy. How are you? நோட் கை. வேப்ப மரம் நிற்கிது. இங்கே பாருங்க மசுக்குட்டி பழம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஒடி ஒளிம்பினோடனே பல்ல தூக்கினோடனே. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். எவ்வளோ ஃப்ரூட்டு இதாக இருக்குண்டு. சோடா மரம் இன்னைக்கு Pears. பிஎஸ். Pears. யா பிஎஸ் There's மரம். no fruit. பிஎஸ் மரம் நிற்கிது. ஊரில் இருந்த This is broom. யா தட் ஒன். No. This one. ஏ Let me see. ஓகே தும்பு. Inside the எஸ் room. தும்பு தடி கூட்டுறதுக்கு பயன்படுத்துறது தான் இந்த தும்பு. வீடு கூட்டுறதுக்கு தும்பு தடி. அப்படியே பாருங்க ஊஞ்சல் இருக்குது. ஊஞ்சல் அங்கால பாவக்காய் தோட்டம். ஊஞ்சல் எல்லாம் சட்டப்படி ஊஞ்சல். யோசிக்கக்கூடாது என்ன உயர்ச்சி இந்த ஊஞ்சல் உங்களை தாங்குமாண்டு. நாங்கள் ராத்திரியே ஆடி பார்த்துட்டோம் எங்களை வெயிட்டு தாங்குமா தாங்காதாண்டு. பாருங்க என்ன ஒரு வாழ்க்கைடாப்பா. டீ அப்படி இஞ்சா காட்டுறேன் பாருங்க. தோட்டத்தை பார்த்தீங்களா ஃபுல்லாக பாவக்காய், பச்சை பாவக்காய். இதில் ஃபுல்லாக கோவா ஓடுறான் அங்களுக்கு. ஃபுல்லாக பாவக்காய் கோவா. அங்கெல்லாம் நிறைய தோட்டங்கள் இருக்குது. This one is the farming of bitter gourd. Yes. This is for yours? No. Somebody else. Yeah. This line are all agriculture. Yes. No, I don't think so. This is not yes, jackfruit. Jackfruit. Yeah. பிலாக்கண்டு வச்சுக்கிறாங்க. भनेको हैन रुख कटर. இந்த மசுக்குட்டி பழத்தை பார்க்க போது தான் எனக்கு ஆசையாக இருக்குது. மசுக்குட்டி பழத்தை பார்த்தீங்களா? நல்லா இருக்கும். வேலிக்கெல்லாம் செவ்வர தமிழ் நட்டுக்கிறாங்க. அப்படி எங்கட தமிழாக்கண்ட கலாச்சாரத்தை அச்சு அசலாக வச்சுக்கிறாங்க. இங்கே புடலங்கண்டு பாவக்கண்டு கீழுக்கு. இங்கே பின்பக்கம் வீட்டின் பின்பக்கம் ஒரு பெரிய ஆறு ஒன்று போகுது வீட்டுக்கு பின்பக்கம். பம்பம் புத்த மூங்கில் மரமாம் இது பேர். ஆனால் வேறு இது வித்தியாசமான மூங்கில் பாருங்க. அது கரும்பு மாட்டுக்கு பின்பக்கம் போனீங்கண்டா இந்த இடத்துக்கு பின்பக்கம் கூட அழகாக செய்து வார ஆக்களை கவரக்கூடிய மாதிரி அப்படியே படிக்கட்டு வச்சு பின்னால் ஆறு போகுது. வீட்டுக்கு பின்பக்கத்தால் ஆறு. அதையும் காட்டுறோம் வாங்க. வீட்டுக்கு பின்பக்கம் ஒரு ஆறு. சரியா ஊரில் இருந்த ஃபீலோட அட இதில் குளிச்சுக்கலாம். இதில் வந்து சும்மா நோமல் தண்ணி அந்த மாதிரி இருக்கு ஆறு. அந்த ஆத்தங்கரை ஃபுல்லாக மூங்கில் மரங்கள் பாருங்க. பெரிய பெரிய மூங்கில் சூப்பராக இருக்குது. காலம் காத்தால் வெயில் வந்து முகத்தில் படையக்கல. அது இயற்கையாக அந்த மண் வாசம்
அந்த இலியல்ட வாசம், கிளி கொக்கு எல்லாம் கத்துற சவுண்ட் ஒரு வேறு லெவல். இந்த மூங்கில் காட்டுக்குள்ள ஒரு பழைய காலத்து குழாக்கிணறு ஒன்றை வச்சுக்கிறாங்க பின்னுக்கு. அது இப்போ பழுதாக போயிட்டு இப்போ மோட்டரை மட்டும் போட்டு மோட்டரால் தண்ணி எடுக்கிறாங்க. பட் பழைய காலத்து குழாக்கிணறு ஞாபகம் இருக்குது. அங்கே ஊரில் என்னென்னலாம் இருந்துச்சோ அவ்வளோ அதே வச்சுக்கிறாங்களே ஐயா. ஆக்கள்லாம் முழங்கால் மட்டத்தில் கட்டியாக எடுக்கிறாங்க. மற்றபடி கலாச்சாரம் கிட்டத்தட்ட எங்களோட ஒத்து போகுது. இந்த விளையாட்டுகள் இல்லை, இது என்ன வெஸ்டர்ன் கல்ச்சர் இல்லை. இந்த ரோட்டா பொம்பளை பிள்ளை பிரச்சனை எல்லாம் இந்த அந்த பிரச்சனை ஒருத்தனுக்கு ஒருத்தின்ற மாதிரி தான் கல்யாணம் கட்டியிருக்கிறாங்க. 2 கல்யாணம் 3 கல்யாணம் எதுவும் இல்லை. மற்றபடி எல்லாமே சூப்பராக அந்த மாதிரி இருக்குது. ஒரு கப் நிறைய வாட்டர்மெலன் ஜூஸ் ஃப்ரெஷ் ஆடிச்சு. இதுக்குள்ள நல்ல கதளி வாழைப்பழமும் என்ன சொல்கிறது, கதளி வாழைப்பழம், கிரேப்ஸ், மற்றது வாட்டர்மெலன் ஹெல்த்தி ஃபுட் தான். ஒரு வித்தியாசமான அனுபவம். கிராமத்தோடு சேர்ந்து கொஞ்சம் வெஸ்டர்ன் ஸ்டைலையும் ஆட் பண்ணி செய்கிறாங்க. இதுதான் இன்றைக்கு அவன் இந்த என்ன சொல்கிறது, இந்த விடுதியில் தந்துக்கிற காலம சாப்பாடு. இந்த போஞ்சியை அவிச்சு தந்துக்கிறாங்க. மற்றது இது என்ன உருளைக்கிழங்கு அவங்கள ஸ்டைலில் இருக்கிறாங்க. மற்றது காலிஃப்ளவர், முள்ளங்கி, கரட், நல்ல ஒரு பொரிச்ச முட்டை, அதோட 2 உண்டு பான், அவங்களோட ஜாம் பட்டர், கொஞ்சம் தங்கட சாப்பாட்டோட வெஸ்டர்ன் ஸ்டைலையும் ஆட் பண்ணிக்கிறாங்க. சொசத்தி ரோல் அப்போ ஏன்னு கேட்டது, சில பேர் வந்து தங்கட சாப்பாட்டை விரும்பி சாப்பிட மாட்டோமாம். அதால் 2டையுமே மிக்ஸ் பண்ணி கொடுக்க மாட்டேன். தங்கட கல்ச்சர் சாப்பாட்டையும் வெஸ்டர்ன் ஸ்டைலையும். இதெல்லாம் இவங்கள அவரோட இதை ஆட் பண்ணுறாங்க வெஸ்டர்ன் ஸ்டைலை. இந்த போஞ்சியை வெங்காயம் பச்சை மிளகாய் தாளித்து போட்டு சின்ன வட்டி சேர்க்குறாங்க. பானோட சாப்பிட சூப்பராக இருக்குது. இந்த கிராமத்தில் தான் நின்றாங்க. இந்த பாருங்க, இந்த ஓலக்கோட்டல் வீடு தான். இந்த ஓலக்கோட்டல் வீடு தான் நின்றது. இஞ்சால பாவக்காய் தோட்டம், இஞ்சால சோளம் வச்சுக்கிறாங்க. இந்த வாகனம் தான், இதில் தான் வந்த நாங்கள். ஸ்கார்பியோ. ஓகே, அடுத்த இங்கேருந்து போகிறோம். இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்காம, நீர்வீழ்ச்சி உண்டு, அதை பார்க்க போகிறோம். அப்படியே எங்களோட நாராயணன் வீட்டுக்கும் போகிறோம். நாராயணன் வீடு இஞ்சான்ட்டுருக்கு. நாராயணன் வீட்டுக்கும் போகிறோம். அதெல்லாம் பார்த்துக்கொண்டு இந்தியாவின் பொழுதுகளை அப்படியே ஆட் பண்ணி கொண்டு வரேன். வீடியோ நீளமாக இருந்தால் 2 வீடியோவாக போடுவேன், அல்லது ஒரு வீடியோவாகவே முடிக்கிறேன். வாங்க போவோம். இது இந்த பாலமாம் 1 இயரில் உடைஞ்சதாம். அரசியல்வாதி சரியில்லைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அங்கால வேற இது பண்ணுறாங்களாம். ரோட்டை பாருங்க, எப்படி ரோட்டில் போகிறோமாண்டு பாருங்க. வீடுகளை பாருங்க, சட்டிவானால வராங்க. பாருங்க வீடுகளை எப்படி கண்டு அங்கே இருக்கிற வீடுகளை. இங்கே பாருங்க, ரோட்டுக்கரையில் அவங்களோட தோட்டங்கள். தக்காளியை பாருங்கள் எப்படி காய்ச்சி போய்டக்கணும். தக்காளி அவங்க பிடுங்கிற வச்சுக்கணும். இது வந்து காட்மாண்டூருக்கும் அங்கே என்ன புக்காரா சிட்டிக்கும் போகிறதாம். எல்லாமே பழத்து போயிருக்குது.
சரியாக ஊர் மாதிரியே இருக்குது. After that, rainy season, இந்த coming of water up காதல் வாகன மரம் நிற்குது. காதல் வாகனம் to their காதல் வாகன மரம் நிற்குது. அப்படியே பாருங்க அப்படி கண்டு சோழன் வந்து சாரினம் சாரி வேலை செய்யணும் பாருங்க எப்படி வேலை செய்யணும் வந்து வரையக்குள்ள சோழனுக்கு வரம்பு பிடிச்சி மண்ணாக்கினோம் பண்டு பிடிச்சி வண்ணாக்கினோம் வேலையை பாருங்கள் மம்பட்டியை சைஸை பாருங்கள் மம்பட்டியை சூப்பர் ரெண்டு வேலை செய்யணும் மம்பட்டி பிடிக்கிற சைஸை பார்த்தீங்களா இது இரும்பில் போடுறாங்க மம்பட்டி கை தண்டை போகுது பார்த்தீங்களா அப்படி குழு கோரா புல் அதை நிலைக்கிறாங்க பாருங்க சோழனுக்கு வரம்பு அணைக்கணும் மண் அணைக்கணும் சூப்பர் வாழைத்தோட்டம் நேபாளத்தில் நல்ல வாழைத்தோட்டம் பாருங்க வாழைன்ற மொத்தத்தை பாருங்க குளியல் இது பாருங்க குளிய எங்கட கேட்டியகிரி பார்வையாளர்களுக்கு நேபாள தேசம் எப்படி இருக்குன்னு காட்டுறதுல மன திருப்தி. ரோட்டில் வந்தாங்க இந்த ரோட்லாம் வந்தாங்க பாருங்க எல்லாமே சோளம் விதைச்சிக்கிறாங்க இஞ்சால நெல் வச்சுக்கிறாங்க நெல் விதைச்ச மாதிரி முக்கியமான ஐட்டம் வச்சுக்கிறாங்க ரோட்டு கரையோட விதைக்கீரை 10 மாதிரி ரோட்லேயே நிற்கிது கஞ்சாமரம் ஏ கஞ்சாமரம் இதை இப்படி கசக்கி போட்டு மணந்து பார்க்கட்டான் சொல்லி காட்டுறான் கஞ்சாதான் கஞ்சா இங்கே பாருங்க கஞ்சா மரத்தை ரோட்டாக கஞ்சா மரம் தான் இது கஞ்சா மரம் கேமராக்காரன் படியா காட்டையா இதெல்லாம் கஞ்சா தான் ஏ கஞ்சா கண்டு ரோட்டில் இங்கே கஞ்சாலாம் சர்வசாதாரணமாக ரோடு வழியாக விளைஞ்சி நிற்குது ஆனால் இவங்க ஒன்றும் யூஸ் திஸ் சொன்னோம் சம்டைம் அவர் நாராயணா பஸ்ஸும் வந்து யூஸ் பண்ணிட்டு வராம் இங்கே கஞ்சா கொட்டை These are not now good. This little bit coming after that. That time coming. இது இப்போ சின்ன கண்டாம் இது வளர்ந்து இந்த பூவெல்லாம் பெருசாக வந்து அப்புறம் அப்படியே கையில் அப்படி அமர்த்தி இப்படி எடுத்து போட்டு யூஸ் பண்ணுறதாம் கஞ்சா ரோட்டு கரையிலேயே கஞ்சா நிற்குது அங்கே நான் அந்த எங்கே சொல்கிறது காட்மண்டூர்லேயே பார்த்தேன் இப்படி கறக்க பார்க்கல இல்லீகல் அந்த பசுபதிநாத் கோயிலுக்குள்ளே கஞ்சா எல்லாம் சுற்றி பார்த்தோம்னா அந்த கோயிலுக்குள்ளே மட்டும் லீகலாம் வெளியில் இல்லீகல் பட் இங்கே ரோட்டாக மரம் நிற்கும் கஞ்சா மரம் ரோட்டாக நிற்குது என்ன சொல்கிறது வில்லேஜுக்குரிய பாரம்பரியங்களோட கஞ்சா தோட்டங்களோட வானத்தில் வந்தனா பக்கத்தில் கண்டு ஓட்டு யாருங்க கண்டு ஓட்டு கஞ்சா பிடுங்கி இப்படி காட்டுறேன் கஞ்சா மரத்தை காட்டுறேன் கஞ்சா அப்படி இருக்குது நேபாளத்துலேட்டு பாருங்கள் ஆனால் இவ்வளோ கஞ்சா இருந்தாலும் போதைக்கு இங்கே அடிமை இல்லை ஆக்கள் போதைக்கு அடிமையான ஆக்கள் வீதம் குறைவு சரியான அந்த சிகரெட் பத்திர அப்படியான ஆக்கள் வந்து சரியான குறைவு இன்னும் மனம் ஐயா உனக்கு ஓகே வாங்க அங்கால போ பாருங்க கிடா நிற்குது தூக்கிட்டு போயிரு மஜா உண்டு போட்டா அந்த மாட்டுக்கு ரோட்டு கரையில் கட்டிக்கிறாங்க இதை வேண்டா தூக்கி போட்டுடலாமாம் நாராயணன் சொல்கிறார் ஒரு 2 கிலோமீட்டர் நடத்தி கொண்டு தொங்கல்ல இருந்து நடத்தி கொண்டு ஆறு காட்டுறாங்க பாலைவனத்துக்கு தண்ணி போடுற மாதிரி 2 ஆறு காட்டுறாங்க அதில் வர்றது வந்து நாராயணி ஆறாம் வாட் இஸ் இஸ் ரபதி ஆறாம் 2 ஆறும் வந்து ஜாயின் பண்ண இடமா வந்து காட்டுறாங்க இதுக்குள்ள இது வருமா என்ன சொல்கிறது ரைனோண்டா என்ன சொல்கிறது காண்டாமிருகம் வந்து இந்த காட்டுக்கு இருக்காம் வருமா காண்டாமிருகம் வருமா வேண்டு சொல்லி சொன்னாங்களா அப்போ அதே வந்து பார்த்தாச்சு சரிங்க அப்படி அடுத்த போய் பார்ப்போம் இதில் நல்லா தான் இருக்குது மாட்டு வண்டி துலாவே மாட்டு வண்டி துலாவில் ஏறுனுட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க அவங்களோட பாரம்பரிய மாட்டு வண்டி தான் நல்லா தான் இருக்கு
சில கட்டையெல்லாம் அந்த மாதிரி இருக்கு பிசையில்லா சில கட்டை ஊரை பாருங்க செட்டியா எங்கட ஊர் மாதிரி வயலம் என்ன சொல்கிறது வயலும் வாழ்வும் கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஐயங்குளம் மாதிரி இருக்குது ஐயங்குளம் தெரிஞ்சாங்களே தான் தெரியும் ஐயங்குளம் அப்படி மாதிரி தான் இருக்கிறத பார்க்க அவ்வளோவுக்கு ஒரு ஐயங்குளத்தின் சேப்லான் இருக்குது ஓகே சூப்பராக இருக்குது பிடிச்சிருக்கு இந்த ஊரை பார்க்க காட்டுறேன் கிராமத்து வாழ்க்கை இப்படி இருக்காண்டு பூசரி ஓடுவா பூசரி கிராமத்து வாழ்க்கை நேவாளத்தின் கிராமத்து வாழ்க்கை பாய் கையை காட்டினோம் எல்லாரும் நாராயணன் வீட்டுக்கு வேறு போகிறோம் வீட்டுக்கு பக்கத்துலேயே கத்திரி மரத்தை பாருங்கள் கத்திரி காயோட இப்படி கண்டு போக போகிறோம் பாருங்க நாராயணன் வீட்டுக்கு போகிறோம் நாராயணன் கூட்டி கொண்டு வந்த வீட்டுக்கு போகிறோம் இங்கே துளசி மரம் அதே மாதிரி செம்பரத்தம்பூ ஊர் மாதிரியே இருக்குது இந்த ரோட்டு வேலை செய்கிறாங்க அதில் ரோட்டில் காரை விட்டுட்டு போகிறோம் சோளம் எல்லாம் விதைச்சிருக்கு மாங்கண்டு இந்த என்ன பழம் ஆம்பி நாங்கள் சாப்பிட்டோம் மசக்குட்டி பழம் மசக்குட்டி பழம் சேக்க மரம் இதுதான் நாராயணன் வீடு நாராயணன் அங்கே ஹோட்டல் வச்சு நடத்துகிறார் இந்த கிராமத்தில் நாராயணன் இருக்கிறார் நாராயணன் ஜி நாராயணன் வீட்டு வாசலில் கஞ்சா மரது ஜி டே நாராயணன் வீட்டு வாசலுக்கே கஞ்சா மரம் நிற்குது இங்கே எல்லாம் கஞ்சா வீட்டு முத்தங்கத்தம் எல்லாம் கஞ்சா இங்கே வீடியோ பார்க்குறவங்களுக்கு மண்டியால் போகும் உண்மையாக கஞ்சா தான் இங்கே நாராயணன் வீட்டு வாசலில் கஞ்சா வீட்டை சுற்றி கஞ்சா இதில் பின்னுக்கு வைக்கல் பற்ற வைக்கல் பற்ற எல்லாம் வச்சு நல்ல எருவ மாடு Yeah. This is all our farming. This your one? Yeah, this one, this two. Yes. What a sweet corn? Yeah. Okay, எல்லாம் சோளம் போட்டுருக்கார் 2 எருவ மாடு வச்சுக்கிறார் This side also. பஃபலோ Buffalo also our. Yeah. மாடு வச்சுருக்க பஃபலோ வச்சுக்கிறார் மற்ற ஊருக்கு வந்து சுற்றி பார்த்தாச்சு இந்த நாராயணன் வீட்டை இந்த கஞ்சா மரத்தை பார்க்கத்தான் சிரிப்பு வருது பாருங்க சாதாரண வீட்லையே அவனோட வீட்டில் கஞ்சா நிற்கிது குப்பை மாதிரி இங்கே இதில் கஞ்சா இங்கே இது கஞ்சா வீட்டு வாசலுக்கு எல்லாம் கஞ்சா இப்போ இங்கே கஞ்சா எல்லாம் சர்வசாதாரணமாக வளர்க்குறாங்க மூலிகை பொருள் மாதிரி மூலிகை பொருள்ன்ற கப்பால் சும்மா குப்பை மாதிரி பத்தபடியெல்லாம் கஞ்சா தான் பக்கத்தில் எருவ மாடு வச்சுக்கிறாங்க இது ஆனால் நம்ம நெல் அரிசின்னு சொல்கிறான் பாருங்க உள்ளது நெல் இதுக்கா உள்ளுக்கு ஃபுல்லாக நெல் கிடக்கு நெல்லை ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிற இடம் அப்படியே பக்கத்தில் எங்கட சிங்கபாவு நிற்கிறார் நாராயணன் அப்பா என்ன வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுக்கிறார் இவரான் நாராயணன் டேட் ஓகே அதெல்லாம் எடுத்து எப்படி அந்த நாங்கள் அந்த காலத்தில் இப்படி ஒன்றுக்கு தான் நெல்லை சேர்த்து வச்சுருந்த நாங்கள் வச்சுக்கிறாங்க இப்போ தானே ஏன்னா நவலோ பேக்கு அந்த பேக் இந்த பேக்குன்னு சொல்லி அதுக்குள்ளே நெல் வச்சுக்கிறோம் பாருங்க மாட்டுப்பட்டிக்குள்ளேயே நெல்லை எப்படி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிறாங்கன்னு பாருங்கள் சிங்கநகரி காட்ட போகிறேன் எஸ் சிங்கநகரி உள்ள காட்டுறாரு பாருங்க நெல் திஸ் யோர் ரைஸ் நெல்லை எடுத்து வச்சுக்கிறார் தேங்க்யூ நாராயணா தேங்க்யூ பாரம்பரிக் தங்களோட பாரம்பரிய அடுப்பா என் பாரம்பரிய அடுப்பு
நாராயணன் வீட்டில் எரும மாட்டு பால் காய்ச்சிக்கணும் தெரியுதா? எரும மாட்டு பால் பாருங்க, எரும மாட்டு பால் எப்படி திக்கா காய்ச்சிக்கண்டு. நாராயணன் வீட்டு குசினிக்கெல்லாம் வந்தாச்சு. இந்தியாவில் உருளைக்கிழங்கு எல்லாமே வீட்டில் வச்சுக்கிறார். அவருடைய சட்டி வானைகளை பாருங்களா, அடிக்கி எப்படி இருக்கண்டு. அதில் நாராயண அப்பா இடிக்கிறார். Yeah, good. சின்ன அம்மிக்கல் இருக்கான் பாப்போமா? அம்மிக்கல் தான் இந்த கீழே பாருங்க, அம்மிக்கல் இருக்கு. அம்மிக்கல் அவர்கிட்ட மண் சட்டியெல்லாம் காட்டுறார் பார்த்தீங்க. This put here. Agalagi one fire. After that, my bacha. That one keep it fire here. Okay. After that, bacha small bacha. ஓகே ஏண்டா இதில் என்ன சொல்கிறேன்டா, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாட்டியும் இந்த நெருப்பில் போட்டு அந்த சட்டியை சுட்டு போட்டான், மண் சட்டியை. அதில் கையை தொட்டு அந்த உடம்புல, சின்ன பிள்ளைகள உடம்புல வைக்கிறதாம் வைக்கிறதாம். Yeah, வைக்கல். What is the name? பரால். மாட்டுக்கு போடுறதாமன்ற சொல்லி நான் காட்டுறாரு. ஆக மொத்தத்தில் எங்களுக்கு வைக்கல் தெரியான்னு சொல்ல வாரார். அங்கே கூட்டிட்டு போகிறார். அங்கே சிங்கம் கூட்டிட்டு போகுது. யூ ஓன் ப்ராடக்ட் தானே? ஓன் ஃபார்ம். இங்கே சோளம்பத்தி துளசி பாருங்க. துளசியை வச்சு அவங்க கும்பிட்றாங்க. எங்களோட அதே இதுதான், தமிழற்ற அதே பாரம்பரியத்தோட துளசி மரம் நிற்குது. இந்தியாவில் செவரத்த மரம் நிற்குது. அங்கே வேப்ப மரம் நிற்குது, கொய்யா கண்ணிக்கு. இந்த காணியை வெட்ட காணி தானா? இந்த மரம் வந்து இது பாருங்க, இந்த மரம் வந்து ஊரில் நாங்கள் இப்பிலி சொல்கிறாங்க. ஆள் சொல்லுது தங்களோட இதுக்கு பேர் இப்பிலி தானா? இப்பிலியே ஏ இப்பிலி என்ன சொல்கிறார்? இப்பிலி மரத்தையும் அவங்க இப்பிலி என்ன சொல்கிறாங்க? சில இதெல்லாம் ஒத்து போகுது, சில பேர்கள் மரங்கள் எல்லாமே ஒத்து போகுது, பேர்கள் எல்லாம். நாங்கள் இப்படினா அவங்களும் இப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்குள்ளே வந்து இடையில வேற இந்த எங்கள்ட டிரைவர் அண்ணன் சொந்தக்காரர்கிட்ட தோட்டமாம், இளந்தக்காய் தோட்டம். லண்டனில் இல்லாமல் வந்து இளந்தக்காய், அந்த காய் தோட்டம். அம்மா அப்படி காமாட்டுக்கு இளந்த மரத்தோட்டம். சரியா அப்படி காமாட்டுக்கு இளந்தக்காய். இளந்தக்காய் கொஞ்சம் பிஞ்சுக்காய். ஓகே, நல்லா இருக்கு, நைஸ் டேஸ்ட். என்ன மேடம் மருந்து அடிச்சுருந்தா சூப்பராக இருக்கும். கமல் மருந்தாக அடிச்சுருந்தா பிடுங்கி சாப்பிட நல்லா இருக்கும். சரி வாங்க உள்ளுக்கு போனால் இன்னும் பார்க்கலாம், நிறைய இருக்காண்ணா. இது முன்னுக்கு வாசல்லையே நிப்பாட்டி இளந்த காயை காட்டி 4 காயை பிடுங்கி சாப்பிட்டு கொண்டு போவோம். இளந்த காய் நேபாளத்தில் வந்து இளந்த காய் பிடிங்கி சாப்பிட்றோம். 15 லிட்டர். எங்களோட டிரைவர் அண்ணன் வீடு, அவன் வீட்டை நல்ல எருமை கண்டு நிற்கிறார். அங்கால இந்த மாடு, இந்த ஜேசி மாடு ஒரு நாளைக்கு 15 லிட்டர் பால் எடுக்குமா. இது அவர்கிட்ட தம்பி புறாக எல்லாம் அடுக்கி இங்கே பைக்கில் கொண்டு வந்து வச்சுருவாண்டு புல்லுக்கட்டு. பாருங்க எருமை மாடு எல்லா வீட்லையும், நேபாளத்தில் எல்லா வீட்லையும் குறைஞ்சது ஒரு எருமை மாடு இருக்குது, வீட்டில் வச்சுக்கிறாங்க. இதான் அவன் அரிசி ஸ்டோர் பார்த்தீங்களா? அரிசி ஸ்டோரு, நெல் ஸ்டோர். நெல் அடைச்சி வைக்கிற இடம். நெல் இருக்கான் இருக்கு போட்டுஞ்சு சாணியால் போட்டு அடைச்சி வச்சுருக்கு உள்ளுக்குள்ளே போகாமல். ஹலோ, நமஸ்கார்னு சொன்னால் வணக்கம்ன்ற அர்த்தம். இந்த
அவன் இது செவ்வரத்தம்பு மரங்கள் வீட்டின் பின்பக்கத்தையெல்லாம் பாருங்கள் அப்படி இருக்காண்டு. உண்மையாக நல்லவங்கள் அவங்க எங்களுக்கு ஒரு எங்களை ஊரை சுற்றி காட்டுறது தான் அப்படி இருந்து தங்களோட ஊர் வீடுகள் தங்களோட கலாச்சாரம் பின்னுக்கு பாருங்கள். இது பைத்தன் தோட்டம். இதில் பைத்தன் நட்டுருக்காங்க. பைத்தன் தோட்டம் தெரியுதா? இதெல்லாம் பைத்த விவசாயிகளும் வாங்க. ராக்கெட்டர் ரொட்டை பேட் எல்லாம் ராக்கெட்டை பட்டியல் ரொட்டை பேட்டுகள் எல்லாமே இருக்குது. இதுதான் அவர்கிட்ட வீடு, பெரிய வீடு. அவங்களோட டிரைவர்னா அவர்கிட்ட தான் கார். டிரைவர்ன்னு நாங்கள் சொல்லுவோம், அவர்கிட்ட தான் கார் எல்லாமே. என்ன இங்கே கஞ்சா காணல, இந்த வீட்டில் கஞ்சா காண இல்லை. நாராயணம் வீட்டை கஞ்சாண்டா இங்கே கஞ்சா இல்லை. அவன் ஃபேமிலி, அவன் பிள்ளைகள் ஃபேமிலி எல்லாமே நிற்கிறான். இங்கே பாருங்க, இந்த பைத்தங்கொடி கிட்ட போய் பார்க்கலாம். இதெல்லாம் அவர்கிட்ட தான். இந்த எங்கட வாகனத்தில் வந்தார் அந்த அண்ணாண்ட தான். அப்போ அவர் கொண்டு வந்து ஓகே பிரச்சனை இல்லை எல்லாத்தையும் எடுத்து உள்ளுக்கு போய் பார்க்க சொன்னார். கொடி பைத்தங்க காய்ச்சல் நாடகு பைத்தங்கொடி பாருங்கோ அடிச்சிருக்கு. பைத்தம் என்ன தூரம் ஞாபகம் தூரம் பிறகு உங்கள் நாட்டுதான் பைத்த மரம். அப்படி அங்கால தக்காளி தோட்டம். உண்மையாக அந்த ஊர்வலத்தை வந்து பார்க்கல சந்தோஷமாக இருக்குது. ஏதோ உங்களோட ஊரை போய் பார்த்த ஃபீலிங் உண்டு. அதுங்க தக்காளியை பாருங்கள் எப்படி பழத்தை தொங்குண்டு. குலாவுலையா பாருங்கள் எப்படி பழத்தை தொங்குண்டு பாருங்கள். ஓ நியாயமான தக்காளி. தக்காளி பழத்தை நல்ல வாசமாக இருக்குது. அங்கால அப்படியே பாவல் கொடி. இங்கே அப்படியே பாவக்கொடி எப்படி இருக்கு. ரெண்டு தக்காளி பழம் பிடிங்கி இருக்கு. கொண்ட கழுவி போட்டு சாப்பிட்டு பாவம் பச்சையா. ஓகே தோட்டம் ஃபுல்லாக காட்டியாச்சு. தோட்டத்துக்கு போய் 2 தக்காளி விழுந்து நான். Before using this pool, this water, this one is over here. See? Oh, by people this one you only people not machine people. காட்டுங்க கடத்துல ஆழத்தை பாருங்க. ஓ நீங்க தெரியுது. Now no before. கிட்டத்தட்ட ஒரு 40 அடி ஆழத்தில் தண்ணி இருக்குது. கிணத்துல சைஸை பாருங்க. காலி எவ்வளோ 3 feet वाला नहीं சூப்பராக இருக்கும். 50 அடி ஆழக்கலாம். 60 50ன்றாங்க 60ன்றாங்க நடக்கும். தண்ணிகள் அடியில் கிடக்கு. இந்த அவங்க சொல்கிற நம்பர் தானே வேணும். ஒரு கிராங்கி தான் செக் பண்ணி பார்க்கணும். சட்டாப்பழம் நல்லா இருக்கு. அவங்க நாங்களே பார்த்த பெரிய சந்தோஷம். நாங்கள் ஊரில் வெள்ளக்காரரை பார்த்தோம். ஐயோ வெள்ளக்காரன்னுவோமே அது மாதிரி தான் எங்களை கடலில் அவங்க உயரமான ஆக்களை பார்த்தோன்னே அண்ணாந்து பார்க்குறாங்க. 2 பெரிய புதுனமாக பார்க்குறாங்க. நாங்கள் தான் இப்போ உயரமான ஆக்கள் இந்த ஊருக்குள்ளே. இங்கே வந்தாப்புல எங்கள்ட டிரைவர் அண்ணன் என்ன வீட்டை நிற்கிற பப்பாப்பழத்துக்கு இந்த ஹிமாலயா உப்பு பிளாக் சோல்டர்னு சொல்கிறோம். ஹிமாலயா உப்பு பார்த்துக்கிறாங்க. அதையும் போட்டு இதில் சாப்பிட்டுட்டாங்க. நல்லா இருக்குது. ஒரு டேஸ்ட்டோட கொஞ்சம் வித்தியாசம். மற்ற இந்த இளந்தக்காயும் தராங்க. இந்த உப்பை அவங்களா பப்பாப்பழத்தில் போட்டுட்டு இங்கே பாருங்கள் இப்படி போட்டுட்டு பப்பாப்பழத்தோட இந்த உப்பையும் போட்டு சாப்பிட சூப்பராக இருக்குது. அவங்களோட வில்லேஜ் ஃபுட் கிராமத்து உணவுகள். மிருக காட்சி சாலையில் மிருகங்களை பார்த்த மாதிரி சுற்றி இடங்களை பார்க்குறாங்க. அதான் சிரிப்பாக இருக்குது. கவனிப்பு ராஜமரியா அவ்வளோ சாப்பாடுகள் எல்லாம் தந்து நல்லா பழகுதல் சார் அவங்களோட. ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குது. இங்கே கடல் உப்பு பாவிக்கிறதில்ல. ஹிமாலயா உப்பு தான் கடல்லையே இங்கே
நேபாளத்தில் கடல் இல்லை நேபாளத்தில் கடல் இல்லை நேபாளத்தில் ஆறு இருக்கு ஆனால் நீ மீதி வேண்டிய நேபாளத்தில் he said don't have fish from Nepal. You want to see fish? No sea. No, have fish. No. Fish, yeah, but no sea fish. Yeah. கடல் மீன் இல்லை அங்கே வளர்ப்பு மீனும் அந்த குளங்களில் வளர்க்குற மீனும் ஆற்று மீனும் தான் இருக்குது. மற்ற சாப்பாடுகள் உப்பு இல்லாமல் வந்து கடல் உப்பு இல்லை, இதுதான் ஹிமாலயா உப்பு தான். பல்சரம் போடுறது ஒரு சாயந்தரம் காண்டாமிருகத்தை எடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள் காண்டாமிருகத்தை இப்படி பக்கத்தில் நிற்கண்டுவாங்க. முதலாக வாழ்க்கையில் காண்டாமிருகத்தை இப்படி பக்கத்தில் எடுக்கிறேன். ஆளை பாருங்க அந்த பாதையை கீழே எடுத்து இங்கே அவர் அந்த வாழில் தெரிஞ்சு மேய்கிறார். காண்டாமிருகம் ஊர் மனைக்கு தெரியுதாப்பா கண்ணாடியா பையப்பா இங்கே ஊர் மனைக்கு தெரியுது பாருங்க. அவங்களோட பூசணி எப்படி தின்னுது. ஹலோ பூசணி பிடிங்கிச்சுக்க பூசணி சாப்பிடுது. அட்டு வச்சா பூசணி ஒன்றா பிடிங்க எனக்கு விளையாட்டு. This bullet cannot go inside this backside this skin. Bullet cannot hold. பின் தோலில் வந்து ரவுண்ட்ஸ் பட்டாலும் போகலாம். ரவுண்ட்ஸ் காண்டாமிருகத்தை பார்க்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு பக்கத்தில். பார்த்தீங்களா க்ளோஸ்அப்புகளை பக்கத்தில் நின்று இறங்கி நின்று பார்க்குறாங்க. வேறு இடி வாங்க போகிறா இப்போ. அது பூசணி அப்படிங்க சாப்பிட்டு இருக்குது. இவரைக்கு போய் பக்கத்தில் நின்று நாராயண் பார்த்தீங்களா உள்ளுக்குறாங்க ஆள். இறங்கி பூசணி தோட்டத்துக்கால இறங்கி போகிறார். ஓட மேலாத சப்பாத்தோட காலமாக ஒழும்பி இப்படியே வருது. வீடு வீடாக சுற்றி போட்டு வந்தாப்புல இப்போ ரோட்டில் பக்கத்தில் காண்டாமிருகத்தை பார்த்தாச்சு. அப்போ காண்டாமிருகத்தை காட்டி கொண்டு இந்த வீடியோவை முடிக்கிறது என்னென்னா, அடுத்தது இப்போ ஒரு சபாரி பார்க்க ஒன்றுக்குள்ளே போக போகிறோம். அது ஒரு தனி பிளாக்காக செய்கிறதுக்காண்டி. பட் ஊர்மனைக்கில் இந்த காண்டாமிருகத்தை பாருங்கள், ஊர்மனைக்காக நிற்குதா. ஊர்மனைக்கில் தெரிஞ்சு ஆள் வேலையை காட்டி நிற்கிறார். கிடக்கிற பூசணி எல்லாம் அப்படி திண்டு கொண்டு வழக்கம் சொல்லணும். இந்த பின்னால் அதுக்கு பின்னால் இவங்க 2 பேரும் தினத்தை இடித்தாலும் தெரியாது. பாருங்கள் ஆளுடைய கொம்பையும் ஆளையும் வடிவா சூப் பண்ணி காட்டுங்க. ரைட், வேறு என்ன வீடியோ முடிக்க போகிறேன். இந்த வீடியோவை கேட்டியாகளே, இந்த காண்டாமிருகமும் ஒரு கதையுண்டு.